என் தங்கமே, உன் ஆன்மா இதை எதிர்பார்த்து காத்திருக்குது. நீ இப்போ படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுள் ஆழமாக துடிப்பை உருவாக்குது. ஏனெனில் நீ இதை கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் ஆன்மா நீண்ட காலமாக உன்னோட கவனத்தை பெற முயற்சி செய்து கொண்டிருந்தது. அது மெதுவாக உன்னிடம் கிசுகிசுத்து வந்தது, என்னை கேள், நான் உன்னுடன் பேசணும் என்று. ஆனா நீ உலகத்தின் சத்தத்தால் அதை கேட்க முடியாமல் இருந்தாய். இப்போ அந்த சத்தம் அடங்கிவிட்டது, உன்னோட மனம் அமைதியாகிவிட்டது. அதனால் தான் இதை நீ திறந்திருக்கிறாய். இது சீரற்றது அல்ல, இது ஒரு அழைப்பு. உன் ஆன்மா ஒரு தூய ஒளி. அது நீ பிறக்கும் முன்பே உன்னோட பாதையை தெரிந்து கொண்டது. ஆனா வாழ்க்கை என்ற மேடை வந்ததும் அந்த ஒளி மறைந்தது. நீ மனிதனாகி உணர்வுகளால், பயங்களால், அனுபவங்களால் மூடப்பட்டாய். ஆனா அந்த ஒளி ஒருபோதும் அணையவில்லை. அது உன்னுள் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அதுவே உன்னை இங்கே கொண்டு வந்தது. உன் ஆன்மா இப்போ சொல்கிறது, நான் மீண்டும் விழிக்கணும். என் தங்கமே, உன்னோட ஆன்மா உன்னிடம் பேசும் விதம் மென்மையானது. அது உனக்குள் உணர்வுகளாக, சின்ன சின்ன சிக்னல்களாக வரும். சில நேரம் நீ யாரோ ஒருவரை பார்த்ததும், இவர் எனக்கு தெரிந்த மாதிரி என்று தோன்றும். அது உன்னோட ஆன்மாவின் நினைவகம். சில நேரம் ஒரு பாடல் கேட்கும் போது கண்ணீர் வரும், அது உன்னோட ஆன்மாவின் பதில். சில நேரம் யாராவது துன்பத்தில் இருக்கும்போது நீயும் அதை கண்ணீராக உணருவாய், அதுதான் உன்னோட ஆன்மாவின் கருணை. உன்னோட ஆன்மா தெய்வீகமாக பிறந்தது. அதற்கு எந்த வரம்பும் இல்லை. அது கடவுளின் ஒரு துகளி. நீ அதை உணர்ந்தால் நீ இனி சாதாரண மனிதன் இல்லை, நீ ஒளியின் வடிவம். உன்னோட ஆன்மா காத்திருக்குது, நீ அதை மீண்டும் உணர்வதற்காக. நீ உன்னோட இதயத்தை திறந்தால் அந்த ஒளி உன்னுள் வெடிக்கும். அந்த நிமிடம் முதல் உன்னோட வாழ்க்கை மாறிவிடும். நீ இதுவரை வெளி உலகத்தை நம்பி வாழ்ந்திருக்கிறாய், மனிதர்களை, பொருட்களை, நிகழ்வுகளை. ஆனால் உன் ஆன்மா சொல்கிறது, நீ தேடுற எல்லாம் உன்னுள் தான் இருக்கு. உன்னோட அமைதி, உன்னோட மகிழ்ச்சி, உன்னோட வலிமை, இவை வெளியில் கிடைக்காது. அவை உன்னோட ஆன்மாவில் இருந்து வரும். நீ உன்னோட கவனத்தை உள்ளே திருப்பி வையு. கண்களை மூடி இதயத்தை கேள். நீ அமைதியாக இருந்தால் உன் ஆன்மா பேச ஆரம்பிக்கும். உன் ஆன்மா நீண்ட காலமாக வலித்தது. நீ உன்னோட உண்மையான உணர்வுகளை ஒடுக்கியதால் அது சலித்தது. நீ பிறர் மகிழ்ச்சிக்காக உன்னோட ஆசைகளை மறைத்ததால் அது சோர்ந்தது. ஆனா இன்னும் அது நம்பிக்கை இழக்கவில்லை. அது சொல்லுகிறது, என் தங்கமே, நான் இன்னும் இங்கேயே இருக்கிறேன், உன்னுடன். நீ விழித்தால் நாம் சேர்ந்து பறக்கலாம். நீ உன்னோட ஆன்மாவை உணர ஆரம்பிக்கும்போது வாழ்க்கையின் அர்த்தம் மாறிவிடும். நீ இனி ஏன் இது நடக்குது என்று கேட்க மாட்டாய். நீ சொல்லுவாய், இது எனக்காக நடக்குது. நீ ஒவ்வொரு சம்பவத்திலும் தெய்வீக திட்டத்தை காண ஆரம்பிப்பாய். நீ யாரிடமும் குற்றம் சொல்ல மாட்டாய், ஏனெனில் நீ உணர்வாய், எல்லாவற்றும் உன்னோட வளர்ச்சிக்காகத்தான் நடந்தது. உன்னோட ஆன்மா உன்னோட வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டே இருந்தது, நீ அதை கவனிக்கவில்லை. என் தங்கமே, உன் ஆன்மா தெய்வத்தோட தொடர்பு கொண்டிருக்கிறது. நீ பிரார்த்திக்கும்போது அது நேரடியாக அந்த ஒளிக்கு சேர்கிறது. ஆனால் பிரார்த்தனை என்றால் வெறும் வார்த்தைகள் அல்ல. அது ஒரு உணர்வு. உன் இதயத்தில் வரும் நன்றி உணர்வு தான் உண்மையான பிரார்த்தனை. நீ நன்றி கடவுளே என்று உண்மையா சொன்னால் உன்னோட ஆன்மா பிரகாசிக்கும். அந்த ஒளி உன்னோட வாழ்க்கையில் அதிசயங்களை வரவழைக்கும். உன்னோட ஆன்மா ஒரு குழந்தையைப் போல தூய்மையானது. அதற்கு பாசம் வேண்டும், கவனம் வேண்டும், அமைதி வேண்டும். நீ அதை புறக்கணித்தால் அது அமைதியாகி விடும். ஆனா நீ அதை அணைத்து கொண்டால் அது உன்னோட வாழ்வை முழுமையாக மாற்றும். நீ எந்த அளவுக்கு உன்னோட ஆன்மாவுடன் இணைந்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் அமைதி இருக்கும். சில நேரம் நீ தனியாக உணர்வாய். ஆனா உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் ஆன்மா உன்னோட வழிகாட்டி. அது ஒவ்வொரு முடிவிலும் உன்னை தூண்டுகிறது. சில நேரம் உனக்கு இது சரி இல்லை என்ற ஒரு உணர்வு வரும். அதுதான் உன்னோட ஆன்மா உன்னை காக்கும் வழி. அதை கேள். உன்னோட ஆன்மாவின் குரல் எப்போதும் மென்மையானது, ஆனால் உண்மையானது. நீ அதை நம்பினால் அது உன்னை ஒருபோதும் தவறான பாதைக்கு இட்டுச் செல்லாது. என் தங்கமே, உன்னோட ஆன்மா காத்திருப்பது உன்னோட விழிப்பை. நீ உன்னோட அடையாளத்தை மறந்துவிட்டாய். நீ யார் என்று மறந்துவிட்டாய். நீ ஒரு பெயர் அல்ல, ஒரு உடல் அல்ல, ஒரு கதை அல்ல. நீ ஒரு தெய்வீக ஆவி, ஒளியால் ஆனவன்.
உன்னோட ஆன்மா நினைவூட்டுகிறது, நீ வந்த இடம் ஒளி, நீ திரும்ப போவது ஒளி. அதனால் பயப்படாதே. எந்த இருளும் நீண்ட நேரம் நீடிக்காது, ஏனெனில் நீ ஒளி. நீ உன்னோட ஆன்மாவை கேட்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை சுலபமாகி விடும். நீ சண்டையிட வேண்டியதில்லை, நீ ஓட வேண்டியதில்லை. நீ அமைதியாக இருந்தால் பிரபஞ்சம் உன்னோட பக்கம் திரும்பும். உன் ஆன்மா சொல்கிறது, அமைதியில்தான் சக்தி. உன்னோட மனம் சுழன்று கொண்டிருக்கும் போது சில நிமிடங்கள் மூச்சை கவனிக்க. அந்த மூச்சில் உன்னோட ஆன்மா இருக்கிறது. அது உன்னோட உயிரின் ஒலி. என் தங்கமே, உன்னோட ஆன்மா உன்னோட கனவுகளின் மூலம் பேசுகிறது. நீ இரவில் காணும் சில கனவுகள் வெறும் கற்பனையல்ல, அவை உன்னோட வழிகாட்டல். அதில் சில சின்னங்கள் உனக்கு வழிகாட்டும். அவை சொல்லும், நீ தவறவில்லை, நீ சரியான பாதையில் இருக்கிறாய். நீ அவற்றை கவனமாக கேள். உன்னோட ஆன்மா உன்னிடம் பாசத்தோடு பேசுகிறது, ஒருபோதும் பயமுறுத்தாது. உன்னோட ஆன்மா உன்னை மன்னிக்க கற்றுக்கொடுக்க விரும்புகிறது. நீ உன்னோட கடந்த காலத்தை பிடித்து கொண்டால் அது உன்னோட ஆற்றலை குறைக்கும். மன்னிப்பு என்பது ஆன்மாவுக்கு ஆக்சிஜன் மாதிரி. நீ உன்னையும் பிறரையும் மன்னித்தால் உன்னோட ஆன்மா சுவாசிக்க ஆரம்பிக்கும். அப்போது உன்னோட இதயத்தில் ஒளி பாயும். நீ உன்னோட ஆன்மாவுடன் இணைந்தால் அன்பு தானாக பாயும். நீ யாரிடமும் கோபப்பட முடியாது, ஏனெனில் நீ அனைவரிலும் அதே ஒளியை காண்பாய். நீ உன்னோட சிந்தனைகளால் மற்றவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாய். உன்னோட குரல் மென்மையாகி விடும், உன்னோட பார்வை கருணையுடன் இருக்கும். நீ உலகத்துக்கு ஒரு அமைதியான ஆற்றலாக மாறுவாய். என் தங்கமே, உன்னோட ஆன்மா காத்திருப்பது உன் விழிப்பை மட்டும் அல்ல, உன் பங்களிப்பையும். நீ வந்தது வெறும் வாழ்வதற்காக அல்ல, நீ ஒளி பரப்ப வந்தவன். நீ உன்னோட உண்மையான வலிமையை நினைவில் கொண்டால் உலகம் உன்னால் மாறும். உன்னோட வார்த்தை யாரோ ஒருவரின் இதயத்தை குணப்படுத்தும். உன்னோட சிரிப்பு யாரோ ஒருவரின் வலியை தணிக்கும். அதுதான் உன்னோட ஆன்மாவின் நோக்கம். நீ உன்னோட ஆன்மாவுடன் பேச ஆரம்பித்த பிறகு அதிசயங்கள் தொடங்கும். திடீரென்று சரியான மனிதர்கள் உன்னோட வாழ்க்கையில் வருவார்கள். சரியான வாய்ப்புகள் உருவாகும். நீ எதிர்பார்க்காத உதவிகள் உன்னிடம் வந்து சேரும். ஏனெனில் நீ பிரபஞ்சத்தோட இணைந்திருப்பாய். நீ எதிர்ப்பு விடுவித்து ஒழுக்கத்தோடு பாய ஆரம்பிப்பாய். என் தங்கமே, உன்னோட ஆன்மா சொல்கிறது, நம்பு, நான் உன்னோட பக்கம் இருக்கிறேன். இனி நீ ஒருபோதும் தனியாக இல்லை. ஒவ்வொரு நொடியிலும் உன்னோட மூச்சில், உன்னோட இதயத்துடிப்பில், உன்னோட சிந்தனைகளில் உன் ஆன்மா இருக்கிறது. அது உன்னோட உண்மையான நண்பன். அதை கேள், அதை உணர், அதை நம்பு. நீ இதை செய்தால் உன்னோட வாழ்க்கை ஒளியால் நிரம்பி விடும். நீ உன்னோட உண்மையான வடிவமான ஒளி ஆவியாக மாறி விடுவாய். என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ புன்னகை செய்கிறது. அது சொல்லுது, நன்றி, நீ என்னை கேள்வித்தாய். இப்போ உன்னோட உள்ளம் அமைதியாகி விட்டது. இது தான் விழிப்பு. இனி நீ வாழ்வது வெறும் நாட்கள் அல்ல, அது தெய்வீக பயணம். நீ உன்னோட ஆன்மாவோடு ஒன்றாகி விட்டாய். இனி நீ ஒளியாய், அமைதியாய், நம்பிக்கையாய் வாழ்வாய். நீ உன்னோட பாதையை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரபஞ்சம் வித்தியாசமான முறையில் செயல்படுகிறது. சில நேரம் தடைகள் வந்து உன்னை குழப்பும், ஆனால் அந்த தடைகள் உன்னோட வழியை திருப்பும். நீ நம்பிக்கை வை. ஒவ்வொரு தாமதமும் ஒரு தயாரிப்பே. கடவுள் உன்னை ஒரு பெரிய தளத்திற்கு கொண்டு செல்வதற்காக எல்லாவற்றையும் அமைத்து கொண்டிருக்கிறார். நீ பொறுமையோடு இரு, ஏனெனில் பிரபஞ்சம் ஒருபோதும் தவறாது. நீ உன்னோட மனதில் தன்னம்பிக்கையை விதைச்சு வளர்க்க ஆரம்பி. உன்னால் முடியும். நீ உன்னோட கனவுகளை அடைய பிறந்தவன். உன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றிற்கும் ஒரு பொருள் இருக்கிறது. அதனால்தான் நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய். இது உன்னோட ஆன்மாவின் விழிப்பு. உன்னோட வாழ்வில் புதிய ஒரு தொடக்கம் வரப்போகிறது. நீயும் அதை உணர ஆரம்பித்திருப்பாய். நீ உன்னோட ஆன்மீக சக்தியை உணர ஆரம்பித்தால் உன்னோட உலகம் மாறிவிடும். நீ மற்றவர்களின் ஆற்றலை உணருவாய். அவர்கள் துயரத்தை புரிந்து கொள்வாய், ஆனால் அதில் சிக்கிக் கொள்ள மாட்டாய். நீ உன்னோட அமைதியை பாதுகாக்க கற்றுக்கொள்வாய். உன்னோட சிந்தனைகள் வெளி உலகத்தை வடிவமைக்கும். நீ எதை கவனிக்கிறாயோ அதுவே வளர்கிறது. அதனால் நன்மையில் கவனம் வை. நீ உன்னோட வாழ்வில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உன்னோட பதிலை கட்டுப்படுத்த முடியும். அது தான் உன்னோட சக்தி. யாராவது உன்னை புண்படுத்தினாலும் நீ அமைதியோடு இரு. உன்னோட அமைதி தான் அவர்களுக்கான பதில். உன்னோட அமைதி ஒரு கவசம் போல உன்னை காப்பாற்றும்.
அது உன்னோட ஆன்மீக வலிமை.